வேணா பண்ணிட்ட பரவாயில்ல, எதுக்கும் விடுற மாதிரி இல்லை இந்த வாட்டி. உட்கார்ந்து தான் யார் வராங்களோ பார்த்துக்கலாம் விடு. வரமாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்க, வந்த உடனே வாயை மூட்டு போய் உட்காந்துக்கிறீங்க. போன வெள்ளிக்கிழமை வந்து உட்காந்துருக்குறோம். இந்த வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு, 1ஆம் உட்காந்துக்கிறோம். இன்னும் ஒரு விடுவி காலமும் வரல. இருக்கிறதா சாப்பிட்றதா தெரியல. வாடகை கட்டணும், வீட்டில் இருக்கிற பிரச்சனை பார்க்குறோம். குழந்தை குட்டிங்கன்னா தூக்கின்னு வந்து உட்காந்துக்கிறோம். எங்கள் பொண்ணு குழந்தை பிறகுது, அதை கூட இன்னும் பார்க்காம 5 நாளாக இங்கே உட்காந்துக்கிறோம். குழந்தை பிறந்துருக்குது, வீட்டில் இருக்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அதையும் விட்டு இங்கே தான் வந்து உட்காந்துக்கிறேன். என்ன பண்ணுறது தெரியல. இந்த வாழ்வாதாரம் பார்க்கறதா அதை வாழ்வாதாரம் பார்க்கறதா தெரியாமல் உட்காந்துக்கிறேன். இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து போராட்டம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க 10ஆம் தேதி நாளான்னைக்கு இங்கே பக்கம் இங்கே துறைமுகம் தொகுதியில். அந்த போராட்டத்துக்கு நீங்கள் கலந்துப்பீங்களா? அந்த போராட்டத்துக்கு கண்டிப்பாக கலந்துப்போம். எங்களுக்கு வெற்றி கிடைச்சா நாங்கள் கலந்துக்குவோம், கண்டிப்பாக கலந்துக்குவோம். அவரு போராட்டம் பண்றாரு அப்படின்னா அந்த போராட்டம் வெற்றி அடையும். வெற்றி அடையும் போது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அப்படி இல்லை. நான் வந்து இதோட நாங்கள் வந்து 8 நாள் ஆகுது. 8 நாள் தான் இங்கே உட்காந்துருது. எங்களுக்குன்ட்டு ஒரு விடுதலை வந்தால் போராட்டத்தில் கலந்துக்கலாம், எங்கன்னா போகலாம். ஏன்னா வீட்டில் பசங்களை அழுகுறாங்க, வீட்டில் எந்த வேலை செய்ய முடியல, இங்கே கிடக்குறோம் டெய்லி. ஆனால் லேடிஸ் ப்ராப்ளம் எத்தனை பேருக்கு இருக்குது தெரியுமா, சொல்ல முடியாது அவங்களால. அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை இவங்களுக்கு. வெள்ளை பில்டிங்கன்னு சொல்கிறாங்க, எங்கள் வரலாறெல்லாம் இந்த பில்டிங்கில் இருக்கு. எங்களுக்கு ஏதாவது பண்ணுறாங்களா சொல்லுங்க. ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும்? கேட்டோமா நாங்களா கேட்டோம். நீங்க தானே கொடுத்தீங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்க, வந்த உடனே வாயை மூட்டு போய் உட்காந்துக்கிறீங்க. அப்ப மத்தவங்களாம் என்ன பண்றது சொல்லுங்க? இப்ப உட்காந்துக்கிற யார் உட்காந்து? நீங்களாம் அழகா நல்லா நிம்மதியா வீட்டுல உட்காந்துக்கிறீங்க. வெயிலையும் மழையிலும் எங்கதான் உட்காந்துக்கிறாங்க எல்லாருமே. எல்லாரோட கூட பொம்பளைங்களோட பிரச்சனை எவ்வளவு இருக்குது. ஒரு புருஷன் சரியில்லாதவங்க இருக்கிறாங்க, வீட்டுக்காரர் இல்லாத இருக்கிறாங்க, பிள்ளைங்க சரியாது இல்லாத இருக்கிறாங்க, பொண்ணுங்களுக்கு குடும்பம் பண்ணணும், வாழ்க்கை பண்ணணும், அதுக்கு எல்லாம் பண்ணணும் இல்லை, எல்லாம் எவ்வளோ இருக்குது. பண்ணிட்டேன்ப்பா, கைது என்ன எதெல்லாம் போட்டேன் பரவாயில்ல. அங்கே போய் வீட்டில் உக்காந்துக்கிறது இங்கேயே உக்காந்துக்கிறோம் நாங்கள், பரவாயில்ல, என்ன வேணா பண்ணிட்டேன் பரவாயில்ல, எதுக்கும் விடுற மாதிரி இல்லை இந்த வாட்டி. உட்கார்ந்து தான் யார் வராங்களோ பார்த்துக்கலாம் விடு.